அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் அந்த ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அந்த படைத்த ரப்புல் ஆலமீனுடைய இறுதி தூதரான பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஜுமா என்னும் கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்க வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்றோட்டுமாக. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய அடைவதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தினுடைய வணக்க வழிபாடுகள், அதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னவென்று எல்லாம் நமக்கு அறிந்ததுதான். நாம் கொண்டாடக்கூடிய ஹஜ்ஜு பெருநாள், அந்த நாளிலே நாம் கொடுக்கக்கூடிய குர்பானி என்ற வணக்கம், இதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி பொதுவாகவே ஒரு வணக்கத்தை செய்வதன் மூலமாக மறுமையில் நன்மை கிடைக்கும் நாம் தெரிந்து வைத்ததுதான். ஒரு வணக்கத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மறுமையில் மகத்தான நன்மையை தருவான், அதற்கான பரிசுகளை நமக்கு தருவான் என்பது நாம் அறிந்து வைத்த ஒன்றுதான். மறுமையில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே அந்த வணக்கம் என்பது நம்மை சீர்திருத்தக்கூடிய ஒரு வேலையும் அந்த வணக்கம் செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் மறுமையினுடைய நன்மை மட்டுமல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே நம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே படிப்பினை பெறுவதற்கும் நம்மை நேரான பாதையை நோக்கி கொண்டு செல்வதற்கும் வணக்கங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். நீங்கள் தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான்.
நீங்கள் கடமையான அந்த தொழுகையை தொழும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் என்று சொன்னால், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஹி வல் முன்கர், தொழுகை என்பது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வெட்கக்கேடான காரியத்தை விட்டும் தீமையான காரியத்தை விட்டு தொழுகை தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் தொழுவதின் மூலமாக மறுமையில் நன்மை கிடைக்கும். தொழுகையாளிகளுக்கு ஒரு சிறந்த தரஜாக்கள் இருக்கிறது. நாளை மறுமையிலே கேட்கக்கூடிய கேள்வியிலே முதலாவதாக இருக்கக்கூடியது தொழுகையை பற்றி. தொழுகை என்பது அல்லாஹ்வுக்குரியது, அதற்கு அல்லாஹ் நன்மை கொடுப்பான் என்பதெல்லாம் நமக்கு மறுமையில் நன்மை கிடைப்பதெல்லாம் என்று தெரியும். ஆனால் அந்த தொழுகை ஒரு மனிதனை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால், வெட்கக்கேடான காரியத்தை விட்டும் தீமையான காரியத்தை விட்டும் தொழுகை தடுக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப தொழுகை மறுமையில் நன்மை கிடைக்கும், உலகத்திலே சீர்திருத்தக்கூடிய அந்த வேலையை நமக்கு செய்யும். அதற்கு அடுத்தபடியாக நோன்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நோன்பு என்ன அல்லாஹ் என்ன சொல்றான், யா அய்யுல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்களுக்கு முன் சென்ற சமுதாய மக்களுக்கு எவ்வாறு கடமையாக்கப்படுகிறதோ அதே போன்று குறிப்பிட்ட நாட்களில் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்படுகிறது. எதற்கு என்று சொன்னால், நீங்கள் இறையச்சமுடையவராக மாற வேண்டும் என்பதற்காக. எப்படி தொழுகை என்பது உலகத்தில் சீர்திருத்தக்கூடிய ஒரு வேலை செய்கிறதோ, நேரான பாதை நோக்கி கொண்டு செல்கிறதோ, அதே மாதிரி நோன்பு என்பது மறுமையில் நமக்கு நன்மை கிடைக்கும். தெரியும், ரையான் என்ற சொர்க்க வாசல் இருக்கிறது. அந்த சொர்க்க வாசல் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். நோன்பாளிகளுக்கு 2 கூலிகள் இருக்கிறது. ஒன்று நோன்பை திறக்கும் பொழுது, நோன்பிற்காக அல்லாஹ்விடத்திலே மறுமையில் நிற்கும் பொழுது மகிழ்ச்சி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நோன்பாளியுடைய வாயில் வரக்கூடிய அந்த துர்வாடை கூட அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரி வாசத்தை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி நோன்புக்கு மறுமையில் நன்மை கிடைக்கும், அதை சிறப்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா உலகத்திலே எப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தும் என்று சொன்னால், இறையச்சமுடையவராக மாற்றுவதற்காக. ஒரு மூமின் என்று சொன்னால் இறையச்சமுடையவராக இருக்க வேண்டும். அவன் தான் உண்மையான முஸ்லிம். அந்த இறையச்சம் என்பது அதோடு முடிந்து விடாமல் ஒரு பயிற்சி களமாக நமக்கு ஆக்குவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ரமலானுடைய மாதத்தின் நோன்பை நமக்கு கடமையாக தந்திருந்தார். அப்போ நோன்பும் கூட மறுமையில் நமக்கு நன்மை கிடைக்கிறது. உலகத்திலே நாம் இறையச்சமுடையவராக மாற வேண்டும் என்பதற்காக ஒரு பயிற்சியாகவும் அந்த நோன்பு நமக்கு தருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படி எந்த ஒரு வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் சதக்காவை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சதக்கா என்பது எதற்காக? மறுமையில் அல்லாஹ் 1க்கு 700 மடங்காக பெருக்கி தருவான் என்பது மட்டுமல்ல, நீங்கள் தான தர்மத்தை செய்யும் பொழுது நீங்கள் சம்பாதித்த, நீங்கள் பொருளாதாரத்தை திரட்டிய ஹலாலான முறையில் அந்த சம்பாதித்திலே கடமையான அந்த ஜக்காத்தாக இருக்கட்டும் அல்லது சதக்காவாக இருக்கட்டும், இதெல்லாம் எதற்காக? நாம் நம்முடைய பொருளை அதற்கான உரிய முறையில் ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னால், சதக்காவும் அல்லது ஜக்காத்தாக நம்ம கொடுப்போம் என்று சொன்னால், நாம் எப்படி மற்றவர்களுடைய பொருளை அநியாயமான முறையில் நாம் திருடுவோம், அபகரிப்போம். அப்ப அது ஒரு பயிற்சியாகத்தான் நல்லா தந்திருக்கிறான். நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்படி மற்றவர்களுடைய பொருளை ஏமாத்துவீர்கள். அப்ப அந்த ஏமாற்றக்கூடிய அந்த பண்பு, கெட்ட பண்பு நம்ம இடத்துல இருக்காது. பொய் சொல்லக்கூடிய அந்த கெட்ட பண்பு இருக்காது. வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடிய அந்த பண்பு நம்ம இடத்தில் இருக்காது. ஏன் இருக்காது என்று சொன்னால், உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர்மம் செய்ய சொல்லியிருக்கிறான், ஜக்காத் என்ற கடமையை செய்ய சொல்லியிருக்கிறான். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வேர்வை சிந்தி ஏழைக்கு கொடுக்க சொல்றான் என்று சொன்னால், நீங்கள் எப்படி மற்றவருடைய பொருளை அபகரிப்பீர்கள்? அப்ப அதுவும் உலகத்தில் சீர்திருத்தக்கூடிய ஒரு வேலை செய்கிறது. அதே போன்றுதான் இந்த வரக்கூடிய ஹஜ் மாதத்தில் வரக்கூடிய அந்த வணக்கங்கள், அந்த ஹஜ் பிறநாளாக இருக்கட்டும், அந்த ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய அந்த கிரீகைகளாக இருக்கட்டும், குர்பானி என்ற அந்த வணக்கமாக இருக்கட்டும், இது போன்ற வணக்கங்கள் எல்லாம் எதற்காக வேண்டும் என்று சொன்னால், மறுமையுடைய நன்மை மட்டுமல்லாமல் ஒரு நபருடைய, அவருடைய குடும்பத்துடைய தியாகத்தை நினைவு கூற வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவரை போன்று நமக்கும் ஏதாவது ஒரு சோதனை ஏற்படும் என்று சொன்னால், அவர் எப்படி அதை பொறுத்து கொண்டாரோ, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக இருந்தாரோ, அதே போன்று நாமும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஹஜ் பெருநாளும் அதை ஒட்டி வரக்கூடிய அந்த நாளில் வரக்கூடிய அந்த குர்பானி என்ற அந்த வணக்கமும் செய்ய வேண்டும். எதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஒரு நபரை, அந்த ஒரு குடும்பத்தாரை நினைவு கூற வேண்டும். அந்த தியாகத்து அவர்கள் செய்த, அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வணக்கமாகவே வைத்திருக்கிறான். ஹஜ் என்ற அந்த வணக்கம் என்று இருக்கிறது அல்லவா, அதில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம், அந்த தொண்டோட்டம் ஓடக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அந்த மினாவிலே கல் எறியக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இதுவெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த
சில விஷயங்களை நமக்கு வணக்கமாக வைத்திருக்கலாம். அப்ப எப்படிப்பட்ட விஷயத்தை அவங்க செஞ்சிருப்பாங்க பாருங்க, எப்படிப்பட்ட தியாகத்தை அவங்க செஞ்சிருப்பாங்க பாருங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? எதற்காக இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எதற்காக கொடுக்கிறான் என்று சொன்னால், அவர்களுக்கு பல கட்டளைகள் மூலமாக அல்லாஹ் சொல்லித்தான். இதுப்தலா இப்ராஹிம் ரப்பஹும் பிகலிமாத்தின் ஃபஹத்தமஹும். இப்ராஹிமுக்கு பல கட்டளைகள் மூலமாக நம்ம சோதனை கொடுத்தும் அவர் அத்துணை கட்டளையும் வென்றெடுத்தார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு மனிதன் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் தடம் புரண்டு போவானோ, எப்படிப்பட்ட சோதனை வந்தால் நிலை குலைந்து போவானோ, அதைவிட அதிகமான ஒரு சோதனையும் பல கட்டளைகள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படி இருந்தும் அவர் அத்தனை சோதனைகளும் வென்றெடுத்தார். கொஞ்ச நெஞ்ச சோதனை கிடையாது, மிகப்பெரிய. அவர் பிரச்சாரம் செய்யும் பொழுதும் சரி, அவருடைய பிள்ளையை அறுபடும் பொழுதும் சரி, அவருடைய மனைவியும் பிள்ளையும் அந்த மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த எந்த ஒரு, இப்போ மக்கா என்பது மிகப்பெரிய ஒரு வளமான ஒரு நாடாக இருக்கிறது. அன்றைக்கு நபி இஸ்மாயில் அவர்களையும் அவருடைய பிள்ளை இஸ்மாயில் அவர்களையும் மனைவியும் அந்த எந்த ஒரு புற்புண்டு இல்லாத காய்ந்த நிலமாக இருக்கக்கூடிய அந்த பாலைவனத்தில் தன்னந்தனியாக விட்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், இதுவெல்லாம் எதற்காக என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளுக்கு மாறு செய்யக்கூடாது என்பதற்காக. அது மட்டுமா, அவளுக்கு எப்படிப்பட்ட சோதனை அல்லாஹ் கொடுத்திருக்கான் என்று சொன்னால், பிரச்சாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. இன்றைக்கெல்லாம் நாம் பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொன்னால், அந்த பிரச்சாரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விட்டால் நாம் தளர்ந்து விடுகிறோம். ஐயோ, இங்கே பிரச்சாரம் செய்யணும்னு சொன்னா ஒரு பல இவங்கெல்லாம் இருக்காங்களே, எப்படி பிரச்சாரம் செய்யறது, பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்குமே, பல அடி உதைகள்லாம் வாங்க வேண்டியது இருக்குமே என்றெல்லாம் நம்ம பயப்படுறோம் பிரச்சாரம் செய்யும் பொழுது. ஆனா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பிரச்சாரத்தை பத்தி நீங்க பாருங்க. எப்படி அழகிய முறையில ஒரு அரசன் இடத்துல எப்படி பிரச்சாரம் பண்றாங்க பாருங்க. கொடுங்கோல் அரசன் இடத்துல எப்படி பிரச்சாரம் பண்றாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொல்றாங்க, என் இறைவன் உயிரை கொடுக்கவும் செய்வான், உயிரை எடுக்கவும் செய்வான். அதற்கு அந்த அரசன் என்ன சொல்றான், நானும் உயிரை கொடுப்பேன், நானும் உயிரை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி பதிலுக்கு பதில் சொல்றான். அப்படியா, என்னுடைய இறைவன் கிழக்கில சூரியனை உதிக்க செய்றான், உன்னால முடிஞ்ச நீ மேற்கில உதிக்க செய் என்று சொன்ன உடனே அந்த அரசன் பதில் சொல்லாமல் திகைத்து போனான் என்று அல்லாஹ் தன்னுடைய திரைமுறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எவ்வளவு ஒரு அழகிய வாதம் பாருங்க. அதாவது உயிரை கொடுப்பான், உயிரை எடுப்பான்னு சொன்ன உடனே அந்த அரசன் புரிஞ்சுட்டு என்ன சொல்றான், நானும் உயிரை கொடுப்பேன், நானும் உயிரை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு லாக் பண்ற மாதிரி பேசுறான். வந்த உயிரை எடுத்துருவோம் அப்படின்றதுக்காக லாக் பண்ற மாதிரி பேசுறான் அந்த அரசன். உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அறிவாக இருக்கிறாங்க பாருங்க. என் இறைவன் கிழக்கில சூரியனை உதிக்க செய்றான், உன்னால முடிஞ்ச மேற்குல உதிக்க செய். அல்லாஹ் தானே கிழக்குல உதிக்க செய்றான், அல்லாஹ் தானே படைச்சிருக்கிறான் எல்லாத்தையும், அவன் கிழக்குல உதிக்க செய்றான், உன்னால முடிஞ்ச நீ மேற்குல உதிக்க செய்ப்பா என்று சொன்ன உடனே அந்த அரசன் பதில் சொல்ல முடியாமல் திகைத்து போனான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது ஒரு அழகிய வாதம் பாருங்க. எப்படிப்பட்ட நபர் இடத்துல சொல்றாரு பாருங்க. ஒரு அரசன், கொடுங்கோல் அரசன் இடத்துல இந்த வாதத்தை வைக்கிறாரு, சாதாரண ஒரு மனிதர்கிட்ட இல்ல. அந்த அரசன் இந்த கேள்வி கேட்டால் அடிப்பான், உதைப்பான், அதெல்லாம் பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளையா இந்த இடத்தில் மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தை எடுத்து சொல்வார்கள். அதற்கு எப்படிப்பட்ட விளைவு வந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இப்ராஹிம் நபி இது போன்ற பல பிரச்சாரங்கள் அந்த ஊர் மக்களுக்கு சொல்றாங்க. அந்த ஊர் மக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு திருவிழா நடக்குது என்பது ஊரை விட்டு எல்லாரும் பக்கத்து ஊருக்கு போயிடுறாங்க திருவிழாக்காக. அங்க கொண்டாடிட்டு வராங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த சிலைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிலைகள்லாம் வந்து கடவுள் கிடையாது, இதுவெல்லாம் வெறும் கல்லு தான், மண்ணு தான், இது எந்த ஒரு பேசவும் செய்யாது, எந்த ஒரு அறிவும் கிடையாது, இதை ஏன் வணங்கிட்டு இருக்கீங்க என்று பிரச்சாரம் எல்லாம் செய்யறாங்க. ஆனா மக்கள் எல்லாம் கேட்கல. மக்கள் என்ன சொல்றாங்க, இதுதான் நாங்க சொல்றது கேட்கும், இது வந்து எங்களுக்கு பல விஷயங்கள் எடுத்து கொடுக்கும் என்றெல்லாம் மக்கள் நம்பிட்டு இருக்காது, ஒரு கடவுள் மாதிரி நம்புறாங்க. அப்ப இப்ராஹிம் என்ன சொல்றாரு, இது பேசாது, இது நடக்காது, இது எதையும் செய்யாதுப்பா, நீங்க சொல்றது கூட கேட்காதுப்பா என்று எவ்வளவு சொல்லி கேட்கல. அப்ப அந்த மக்கள் எல்லாம் வெளியூருக்கு திருவிழாவுக்கு போகும் பொழுது இப்ராஹிம் நபி என்ன செய்யறாரு, அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிலைகள் எல்லாம் உடைக்கிறார். உடைத்து விட்டு பெரிய சிலை ஒண்ணு இருக்குது, அந்த இடத்துல அந்த உடைத்த ஆயுதத்தை அவர் அந்த பெரிய சிலையுடைய கையில வைக்கிறார். வச்ச உடனே அந்த மக்கள் எல்லாம் வராங்க, மக்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க, என்னப்பா இது சிலைகள்லாம் உடைஞ்சிருக்கு, சிதலம் அடைஞ்சிருக்கு, உடைஞ்சிருக்கு, நொறுங்கிருக்கு, இது யார் செஞ்சிருப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசும் பொழுது, இது வந்து ஒரு இளைஞர் இருந்தாரு, அவர் பெரிய இப்ராஹிம்,
அவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாரு, ஒருவேளை அவர் தான் இது செஞ்சிருக்கணும், அவருக்கு அழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவரும் அழைப்பு கொடுத்து வரார் இப்ராஹிம் நபி. அங்க எப்படிப்பட்ட விவாதத்தை கொண்டு வர்றாரு பாருங்க, அழகிய முறையில் எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு, இந்த விஷயத்தை நீ தான் செஞ்சியா, இந்த சிலைகள் எல்லாம் நீ தான் உடைச்சியா, நீ தான் இதை பத்தி பேசுறத நீ தான் உடைச்சியா, நான் உடைச்சனா? அந்த நான் உடைக்கலையே, அந்த ஆயுதம் யாருடைய கையில இருக்குன்னு பாருங்க. அந்த உடைச்ச அந்த கருவி இருக்கு பாத்தீங்களா, அந்த அருவாளோ அந்த கடப்பாறையோ அது யார்கிட்ட இருக்குன்னு பாருங்க. அந்த பெரிய சிலை இடத்துல இருக்குல்ல, அந்த பெரிய சிலை இடத்துல போய் நீங்க கேளுங்கன்னு. இவ்வளவு நாள் அந்த சிலையை பத்தி கேட்டா பதில் தரும், எங்களுக்கு பல விஷயங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்கு என்று நம்பி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிலை இடத்துல போய் நாங்க எப்படிப்பா கேட்கறது அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த பெரிய சிலை இடத்துல தான் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அந்த கடப்பாறை வைக்கிறார், ஆயுதத்தை வைக்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு, அந்த பெரிய சிலை இடத்துல தான் அந்த கடப்பாறை இருக்கு, அந்த பெரிய சிலை இடத்துல போய் நீங்க கேளுங்க, எதை கடவுளாக நீங்கள் வணங்குகிறீர்களோ அந்த பெரிய சிலை இடத்துல போய் நீங்க கேளுங்கன்றார். விவாதத்தை எடுத்து வைக்கிறார் அழகிய முறையில. அப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, இது எப்படிப்பா பேசுன்னு கேக்குறாங்க. நீங்க கேளுங்கன்றாங்க, அது எப்படிப்பா கேட்கும் கேக்குறாங்க. நாங்க சொல்றது எப்படி கேட்கும், எப்படி பதில் கொடுக்கும் என்று எதை நம்பி இவ்வளவு நாள் வணங்கி இருந்தார்களோ, எது பதில் தரும் என்று நம்பி இருந்தார்கள், எது நாங்கள் சொல்வதை கேட்கும் என்று நம்பி இருந்தார்களோ அவர்களுக்கே அவர்கள் பாணியில புரிய வைக்கிறார்கள். இது எப்படிப்பா கேட்கும், நாங்க கேட்கறது எது எப்படி செவிமடுக்கும், எப்படி பதில் சொல்லும். அப்போ நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து என்ன சொல்றாங்க, இதைத்தானே நானும் சொன்னேன், இதைதான் எதுவும் செவி ஏற்காது, பார்க்காது, நீங்கள் சொல்லக்கூடியது விளங்காது, நீங்கள் சொல்வதற்கு பதில் தராது, அது சாதாரண ஒரு சிலை, உங்கள் கைகளால் நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள், இது எப்படி நன்மை தரும், எப்படி உங்களுக்கு ஒரு தீமையிலிருந்து உங்களை காப்பாற்றும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அழகிய முறையில போதிக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, இப்ராஹிமே நெருப்பு குண்டத்துல போடுறாங்க. எரியக்கூடிய நெருப்பு குண்டத்துல போடும் பொழுது இப்ராஹிமுக்கு அந்த நெருப்பு குண்டம் கூட குளிர்ந்த காற்றாக அல்லாஹ் மாற்றுகிறான். இது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் ஒரு பிரச்சாரம் செய்யும் பொழுது, மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது என்று நாம் பின்னோக்கி சென்று விடாமல், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் நமக்கு உதவி புரிவான் என்ற ஒரு படிப்பினை நாம் பெற வேண்டும். அதுல இருந்து நம்ம பின்தங்கி விடக்கூடாது. அதுல இருந்து பின்தங்கி இருந்தோம் என்று சொன்னா, இன்றைக்கு நாம தௌஹீதை பத்தி பேசுறோமே, ஆரம்ப காலத்துல செய்த அந்த சில நபர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும், அவர்கள் பல்வேறு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். இந்த பிரச்சாரம் செய்ய அரிவாள் வெட்டு, மேடையில பேசும் பொழுது கூட என்ன செய்வாங்க, அரிவாளால வெட்டுவாங்க. அதே மாதிரி உள்ள கூப்பிட்டு போய் உங்கள்கிட்ட விவாதம் பண்ணணும் என்று சொல்லி உள்ள ஒரு 2 பேரை கூப்பிட்டு போய் 600 பேர் 500 பேர் சுத்தி இருந்து அடிக்கவும் செஞ்சிருக்காங்க. இப்படியெல்லாம் அடி வாங்கி மிதி வாங்கி என்ன இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சாரத்தை கண்டிப்பாக நாம் செய்வோம். எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கொடுமை வந்தாலும் பரவாயில்ல, மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்துல நாம் பின்னோக்கி சென்று விடக்கூடாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாம் சொல்லக்கூடிய கருத்தை உறுதியாக நாம் சொல்ல வேண்டும் என்பதில் இருந்த ஒரு காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் இந்த தமிழகத்திலே உறுதியான முறையில் நாம் பிரச்சாரம் செய்கிறோம். அதே மாதிரிதான் நாமும் இருக்கணும். நம்மளோட வீட்டுல ஒரு பிரச்சாரம் செய்யும் பொழுதெல்லாம் என்ன நிலைமை ஏற்படும்னா, வாப்பாட்ட இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னா என்ன செய்வார், நம்ம வீட்டை விட்டு காத்திருவாரோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொள்கையில உறுதியாக இருப்பாங்க. வாப்பா அசத்திய கொள்கையில் இருப்பாரு. அவர்கிட்ட, வாப்பா இது மாதிரி நீங்க செய்யாதீங்க, இது மாதிரி நீங்கள் தர்காக்கு போகாதீங்க, ஃபாத்தியாலாம் ஓதாதீங்க, இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது, மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நீங்க நடந்துக்குங்க, அல்லாவை மட்டுமே வணங்குங்க, அல்லாவுக்கு எதையும் இணையாக ஆக்காதீங்க என்று சொன்னா அவர் வீட்டை விட்டு துரத்திடுவாரோ, எங்க அடிச்சிருவாரோ என்று சொல்லி மார்க்கத்தை சொல்லக்கூடிய விதத்தில் நம்ம சொல்லாம இருக்கிறோம். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட உறுதியாக இருந்தாங்க பாருங்க. அதாவது ஊர் மக்களுக்கு மட்டும் சொல்லல, வீட்லயும் சொன்னாங்க. நம்ம நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஊர்ல எல்லாம் மார்க்கத்தை எடுத்து சொல்லுவாங்க, ஆனா வீட்டுல சொல்ல மாட்டாங்க. வீட்டுல சொன்னா நமக்கு பிரச்சனை வந்துருமே, நமக்கு சோறு கிடைக்காம போயிடுமே, நமக்கு வீட்டுல இடம் இல்லாம போயிடுமே என்ற அச்சம். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் சொல்றாங்க, தன்னுடைய தந்தையர்கள் சொல்றாங்க. தன்னுடைய தந்தை யார்? ஆசர். அவர் என்ன வேலை செஞ்சாரு? சிலைகள், இணை வைக்கக்கூடிய சிலைகளை செதுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அவரிடத்திலே போதனை செய்கிறார் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். என்ன போதனை செய்யறாங்க, என்ன மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க? என்னுடைய தந்தையே, இந்த சிலைகளையா நீங்க வணங்கிட்டு இருக்கிறீங்க? எந்த ஒரு நன்மை தீமையும் செய்யாத இந்த சிலைகளை போய் நீங்க வணங்கிட்டு இருக்கீங்களே, சைத்தானுடைய உற்ற நண்பராக ஆகிவிடாதீர்கள், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்க அருள் செய்யப்படுவீர்கள் என்று இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு? தந்தை, நீர் இதிலிருந்து விலகி கொள்ளாவிட்டால்
உன்னை கல்லால் இருந்து நான் கொலை செய்வேன் என்றார். இதுல இருந்து நீ விலகி கொள்ளாவிட்டால் உன்னை கல்லால் இருந்து நான் கொலை செய்வேன், நீண்ட காலம் வீட்டை விட்டு வெளியேறு என்று வீட்டை விட்டு வெளியே துரத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது பிரச்சனை வரதான் செய்யும். இப்ராஹிம் நபி இன்னி ஜாய் லூக்கல் இன்னாசி இமாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுற ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே இமாம் யார் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எதற்காக அப்படிப்பட்ட ஒரு பட்டத்தை அல்லாஹ் கொடுக்கிறான்? அவ்வளவு சோதனை, சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கு உங்களுடைய மனைவியும் உங்களுடைய பிள்ளையும் கண்டு காணாத இடத்துல விட்டுட்டு வர சொன்னா விட்டுட்டு வருவீங்களா? ஆனா அப்படியும் ஒரு கட்டளை அல்லாஹ் விடுகிறார். உன்னுடைய மனைவியும் உன்னுடைய பிள்ளை இஸ்மாயிலாவையும் என்ன செய்யணுமா? அந்த மக்கா என்னும் சொல்லக்கூடிய நகரில் போய் விட்டு பாலைவனத்துல போய் விட்டுட்டு வா. அப்ப அவங்க பாலைவனத்துல போய் விட்டுட்டு வராங்க. அந்த குழந்தையும் மனைவி விட்டுட்டு வராங்க. அவங்க குடும்பத்தார் எப்படி இருக்காங்க பாருங்க. என்னை விட்டுட்டு போறீங்களே, அவங்க கேட்கறாங்க, ஹாஜிரா அம்மையார் கேட்கறாங்க, என்னை விட்டுட்டு போறீங்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று கேட்கறாங்க. நம் ஆம் என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க. அதற்கு அந்த மனைவி இப்ராஹிம் நபியுடைய மனைவி என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் ஹஸ்புல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று அவர்களும் எப்படி இரையச்சம் உடையவராக இருக்கிறாங்க பாருங்க. அதனால்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் செய்த அந்த தொண்டோட்டம் ஓடுறாங்களா இல்லையா? சஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல தொண்டோட்டம் ஓடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அந்த குழந்தை இஸ்மாயில் அவர்களுக்கு தாகம் எடுக்குது, விட்டுட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை கேட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. பாக்குறாங்க தண்ணீர் கிடையாது, குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. இங்கிட்டு ஏறுறாங்க, சஃபால ஏறுறாங்க, மர்வால ஏறுறாங்க, மாறி மாறி இங்கிட்டு அங்கிட்டு ஓடுறாங்க. யாராச்சும் பயணிகள் வரமாட்டாங்களா, வழிபோக்குறதுக்கு வரமாட்டாங்களா, அவங்கள்ட்ட தண்ணி இருக்காதா, அப்படி இங்கிட்டு அங்கிட்டு போறாங்க. அதைத்தான் இன்றைக்கு ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய கிரீகைகளாக நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் வணக்கமாக. அப்ப அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக மலக்கை இறக்க வைத்து அந்த ஜம்ஜம் என்ற நீரூற்று இன்றைக்கு இருக்கிறது, புனித நீரூற்றாக. அதுவும் இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், அவங்களுடைய குடும்பத்தார் செய்த ஒரு விஷயம். அந்த குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைக்காக தண்ணீர் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்றைக்கும் வரைக்கும் வற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஜம்ஜம் என்ற நீரூற்று கிணறு. அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட அற்புதத்தை அந்த குடும்பத்தாருக்கு கொடுக்கிறான் பாருங்க. இதெல்லாம் சாதாரணமா நீங்க எடுத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் அவங்க கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது. அந்த சோதனை என்பது மகத்தான ஒரு சோதனை, பெரிய சோதனை, சின்ன சோதனை கிடையாது. அந்த சோதனைக்கு அல்லாஹ் கொடுத்தக்கூடிய பரிசை பாருங்க, ஜம்ஜம் என்ற நீரூற்று. அவருடைய குடும்பத்தாரையும் அவரையும் இன்றைய வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஸலவாத் சொல்றீங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி, யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபிகள் நாயகம் எங்களுடைய நபிகள் நாயகத்துக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிய வேண்டும் என்று நம்ம ஒவ்வொரு தொழுகையும் நம்ம ஸலவாத் சொல்றோமே. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யா அல்லாஹ் என்னுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயா அல்லாஹ். அது எப்படி தெரியுமா நீ அருள் புரியணும்? எப்படி இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எப்படி அருள் புரிந்தாய், அந்த அருளை நீ எங்களுடைய நபிகள் நாயகத்துக்கும் அருள் புரி என்று நாம் துவா கேட்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி எப்படி இப்ராஹிம் நபிக்கும் இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத்தை செய்தாயோ அதே போன்று எங்களுடைய நபிகள் நாயகத்துக்கும் நபிகள் நாயக குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத்தை பொழிவாயா என்று நாம் துவா கேட்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத்தை செஞ்சிருக்க, அருளை செஞ்சிருக்க. காரணம் என்னவென்று சொன்னால் அந்த தியாகம். வெறுமனே வணக்கம், வெறுமனே தொழுகை, வெறுமனே நோன்பு மட்டுமல்ல, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரிதான், அதையெல்லாம் நினைத்து நாம் கவலைப்படக்கூடாது. இப்ப கூட என்ன ஆச்சு, எலெக்ஷன்ல நம்ம நினைச்ச மாதிரி வரல, இவங்க வந்துருவாங்களோ, பிஜேபி வந்துருமோ, ஆர்எஸ்எஸ் வந்துருமோ என்றெல்லாம் நம்ம நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. எவன் வந்தாலும் என்ன, ஆட்சியாளனுக்கு மேலெல்லாம் மிகப்பெரிய ஆட்சியாளன் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இவங்க எல்லாம் குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கு தற்காலிகமானவர்கள், மரணமடையக்கூடியவர்கள். நிரந்தரமானவன், நிலையானவன், அர்ஷுடைய அதிபதி, உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் ரப்புல் ஆலமீன். அவர் எனக்கு போதுமானவன். நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தா எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது. நீ யார் வந்தாலும் என்ன, நம்முடைய முயற்சி நம்ம செஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய நாட்டம், ஆட்சியாளருக்கு மேலாம் மிகச்சிறந்த ஆட்சி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் பார்த்துக்க, அல்லாஹ் போதுமானவன் என்று நாம் அதை பற்றி எல்லாம் கவலைப்படக்கூடாது. அப்ப எவ்வளவு சோதனை வந்தாலும் நபி இப்ராஹிம் நபியை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் நடக்காத ஒரு கஷ்டமா குழந்தை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதுக்கப்புறம் என்ன, அந்த ஒரு அவங்களுடைய உழைக்கும் பருவத்தில் வரும் பொழுது இஸ்மாயில் அவர்களுக்கு அறுக்கும்படி இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கனவு வருது. கனவுல வரக்கூடிய விஷயம் எல்லாம் வஹிதான். அதாவது நம்முடைய கனவுல வரதை நம்ம செஞ்சிடக்கூடாது. நம்முடைய கனவுல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சைத்தான் சொல்றான்னு அர்த்தம், அது கெட்ட கனவுன்னு அர்த்தம். ஆனா இப்ராஹிம் நபிமாருடைய கனவில் வர்றது அல்லாஹுடைய வஹிதான். அந்த அடிப்படையில இப்ராஹிம் நபி அவளுக்கு தன்னுடைய மகனை அறுக்கும்படி கட்டளை வருகிறது. முதல்ல பிரச்சாரத்துல பெரிய பிரச்சனை.
அடுத்தது மனைவியும் பிள்ளையும் விட்டு வர சொன்னா அதுவும் எவ்வளவு பெரிய ஒரு மிகச்சிறிய சோதனை. அதற்கு அடுத்தபடியாக என்ன மாதிரியான சோதனை வருதுன்னா, இருக்குதுல மிகப்பெரிய ஒரு சோதனை, தன்னுடைய பிள்ளையை அறுக்கும்படி ஒரு கனவு, அது வஹி இப்ராஹிம் நபிக்கு வருது. அதாவது நமக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம குர்பானி நம்ம கொடுக்குறோம்ல, அந்த ஹஜ் பெருநாள் தினத்துல தொழுகையை தொழுது விட்டு குர்பானி கொடுக்கறோம் எதற்காக வென்று இப்பதான் நம்ம முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அதை நீங்க கவனிக்கணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அது போன்ற வகை செய்தி வந்த உடனே அந்த குழந்தையை அறுக்கும்படி ஒரு கனவு வருது. அப்போ அந்த அந்த வாலிப வயசில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் அவர்களை அறுக்கும்படி கனவு வருது. அப்ப இஸ்மாயில் இடத்துல கேட்கிறாங்க, என்னுடைய அருமை மகனே, இத மாதிரி நான் கனவு கண்டிருக்கிறேன், நீ என்ன சொல்ற? இத மாதிரி உன்னை அறுக்கும்படி கனவு எனக்கு அல்லாஹ் வஹியை அனுப்பியிருக்கிறான், அல்லாஹ் செய்தியை கொடுத்திருக்கான், நீ என்ன சொல்ற? அல்லாஹ் நாடி இருந்தால் என்னை பொறுமையாளராக நீங்கள் காண்பீர்கள். அவரும் அதை ஏற்றுக்கொள்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். இவர் அறுக்கக்கூடியவர், அவர் அறுபடக்கூடியவர், மரணமடைய கூட அவருடைய இறைச்சம் இருக்கும் பாருங்க. அல்லாஹ் நாடி இருந்தால், அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி அதுவாக இருந்தால் என்னை நீங்கள் பொறுமையாளராக நீங்கள் காண்பீர்கள் என்று இஸ்மாயில் அவர்களும் இப்ராஹிம் நபிக்கு பதில் சொல்றாங்க. தன்னுடைய மகனும் தந்தை எடுத்து இந்த பதில சொல்றாங்க. அவரு ஒரு இறை எச்சம் உள்ளவராக இருக்காருப்பாங்க. இது சாதாரண ஒரு விஷயமா? அதாவது இன்றைக்கு வாழக்கூடிய நம்ம பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம், கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம். நமக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் நம்ம பொறுத்துக்கொள்வோம். நமக்கு ஏதாவது உடம்பு மோசமா போச்சுன்னா பொறுத்துக்கொள்வோம். அதை நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா நம்முடைய பிள்ளைக்கு ஒரு கொசு கடித்தால் நம்மளுடைய உள்ளம் தாங்காது. நம்மளுடைய பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ஜுரம் வந்தாலும் கூட ஒரு 24 ஹவர்ஸ்ல கூட நைட் இரவு நேரத்துக்கு ஜுரம் வந்தா கூட 24 ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சரி பண்ணிடணும், இல்லாட்டி நமக்கு தூக்கம் வராது என்று பிள்ளையைத்தான் எல்லாரும் பெரிதாக நினைப்பார்கள். அவர்கள் நபி இப்ராஹிம் நபிக்கு பிள்ளைதான் பெருசு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்த உடனே அல்லாஹ் கூட எதுக்காக வைக்கிறான்? பிள்ளை இறக்கத்திற்காக அந்த கனவு இறக்கல, அவங்களை சோதிச்சு பாக்குறான். மனிதனுடைய உயிர் புனிதமானது என்பது அல்லாஹ்வுக்கும் தெரியும், அது மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் அவருடைய நிலை எப்படி இருக்கிறது, அவருடைய உள்ளம் அதுல இருந்து விலகி போகிறதா அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப அந்த விஷயத்தை செய்ய போகிறார்களா என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ் அந்த கட்டளை இப்ராஹிம் நபிக்கு கொடுக்கிறான். இப்ராஹிம் நபியும் இஸ்மாயிலையும் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் கிடத்துறாங்க, தலையை வைக்கிறாங்க, ஆயத்தையும் எடுக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்? நீர் நினைவாக்கி விட்டீர், நீர் வென்று விட்டீர், இதுதான் மகத்தான சோதனை. சலாமுன் அலா இப்ராஹிம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் எல்லாம் மற்றவர்களுக்கு சலாம் சொல்லுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லுவோம். அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரியட்டும் என்று நாம சொல்லுவோம். பதிலுக்கு அவர் என்ன சொல்வார்? வா அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து, உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் பரக்கத்தும் உண்டாகட்டும் நாம சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமே என்னுடைய சலாம் உனக்கு உண்டாகட்டும். அல்லாஹ்வே ஒருவருக்கு சலாம் சொல்கிறார் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தான். அவ்வளவு பெரிய சோதனைங்க. இதெல்லாம் நம்ம வார்த்தையை சொல்லும் போது தெரியாது, அதை செயல் வடிவமாக செய்தவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதற்குத்தான் அல்லாஹ் தஹஸல்லாஹு இப்ராஹிம ஹலீலா என்று அல்லாஹ் சொல்றான். என்னுடைய உற்ற தோழனாக நான் ஆக்கி கொண்டேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு நபரை, ஒரு மனிதரை, அவன் படைத்த ஒரு மனிதர் படைப்பினத்தை தன்னுடைய நண்பராக ஆக்கி கொண்டான் என்று சொன்னால் அந்த அந்த வாய்ப்பு, அந்த இதெல்லாம் இப்ராஹிம் நபிக்கு அந்த தரஜாவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எப்படிப்பட்ட இப்ராஹிம், அவருடைய வாழ்க்கையுடைய நடந்த சம்பவத்தை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஹஜ் பெருநாளில் நாம் நினைவு கூற வேண்டும். வெறுமனே வணக்கத்தை வணங்க அச்சு பெருநாள் தொழுதாச்சு, பெருநாள் தொழுத முடிச்ச கையோட நம்ம என்ன பலிப்பிராணி அறுத்தாச்சுன்னு நம்ம போயிடக்கூடாது. அந்த பலிப்பிராணி அறுக்கும் பொழுது என்ன மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வர வேண்டும்? அந்த ஹஜ் பெருநாள் தொழுகை நடத்தி விட்டு அதற்கு அடுத்தபடியாக பலிப்பிராணி அறுக்கிறோம் இல்ல, அந்த அறுக்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான நினைவுகள் வர வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்விலும் இது போன்ற கஷ்டம் வந்தால் அல்லாஹ் எப்படி நமக்கு கட்டளையிட்டு இருக்கானோ அந்த விஷயத்தை நான் செய்வேன். என்னுடைய அந்த விஷயத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், என்னுடைய ஆசாபாசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், என்னுடைய லாபத்துக்காக சில விஷயங்கள் ஹராமான விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் என்பதை உறுதிமொழி எடுத்துத்தான் அந்த நியத்தோட தான் நம்ம என்ன செய்யணும்? அறுக்கணும். அல்லாஹ்வுடைய கட்டளை கேட்ப எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்தார்களோ அதே போன்று நானும் செய்வேன் என்ற அந்த உறுதிமொழி உள்ளத்தில் இருக்க வேண்டும். நாம என்ன செய்யறோம்? அவன் ஒரு ஆடை வச்சிருக்கானா, நம்ம 2 ஆடை வைக்கிறோம். அல்லாவுக்காக செய்யறது கிடையாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அவன் 1 ஆடு 2 ஆடு வச்சிருக்கானா, நான் 3 ஆடு வாங்குறேன். உங்களுக்கு இருந்தா எத்தனை வேணா நீங்க வாங்கிக்கலாம், அது மாற்று கருத்தில். எத்தனை வேணா நீங்க வாங்கிட்டு அறுக்கலாம், மாற்று கருத்தில். ஆனா வாங்கும் பொழுது எப்படி இருக்கு, எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் செய்யக்கூடிய இந்த வணக்கம் அல்லாவிற்காக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் வெட்டக்கூடிய அந்த அந்த மிருகத்தினுடைய இறைச்சியோ மாமிசமோ ரத்தமோ அல்லாவிடத்தில் சேரப்போறது கிடையாது. மாறாக உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாவிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப நம்ம குர்பானிக்காக வாங்கக்கூடிய அந்த விலங்கு கூட அல்லாவிற்காக இருக்க வேண்டும்.
அவன் 10 ஆடு கொடுக்குறான்பா, நான் இன்னைக்கு 15 ஆடாச்சும் கொடுக்கும்பா, நான் ஒரு 4 ஆடாச்சும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்பா என்று போட்டி போடுறது கிடையாது. இது எதற்காக வேண்டி என்று சொன்னால், இத மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் சோதனை நடந்தால் அதையும் நான் அறுப்பேன், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் அதையும் நான் என்ன செய்வேன், அல்லாஹ்வுக்காக நான் விலக்கி விடுவேன் என்ற அந்த இரையச்சம் நமக்கு வர வேண்டும், அந்த தியாக மனப்பான்மை நமக்கு வர வேண்டும், அந்த உள்ளத்துடைய உறுதி நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வணக்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். எனவே அப்படி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானா என்று பிரார்த்தனை செய்வனாக எனது முதல் உரையை நான் நிறைவேற்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹஜ் பெருநாளிலே தொழுகை முடித்ததற்கு பிறகு குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த வணக்கம் என்பது மிக முக்கியத்துவமான வணக்கம். நம்ம இவ்வளவு தூரம் சொன்னதே அதற்காகத்தான். அந்த வணக்கத்தை கண்டிப்பாக அந்த சக்தி உள்ளவர்கள் கண்டிப்பாக நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆடு கொடுக்கவர்கள் கொடுக்கலாம், அல்லது மாடிலே 7 பேரிலே ஒருவராக நம்ம பங்குதாரராக நம்ம செய்யலாம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆடு கொடுத்தாதான் ஒரு ஒரு பெரிய ஒரு இது மாதிரியும், மாடு அதுல சில பேருக்கு இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம சொல்றோம். மாடு கொடுக்கறவங்க அதுல ஒரு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 பேரையும் அல்லாஹ் ஒரே மாதிரி தான் பார்ப்பான். இந்த தமிழகத்துலதான் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆடு விலை உயர்வு, மாடு விலை கம்மின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. 2த்துக்குமே ஒரே நன்மை தான் நமக்கு கிடைக்கும். இப்ப ஒரு ஆடு நீங்க வாங்குறதா இருந்தா, இப்ப நீங்க சவுதியிலாம் நீங்க போய் பாக்குறதா, ஆடுக்கு ஒரு 15,000 செலவாகுதுன்னா மாட்டுல ஒரு பங்கு அங்க இருக்கக்கூடிய ஊர்ல 15,000 தான் இருக்கும். அதுதான் நிலவரம். அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, நீங்கள் ஆடு கொடுப்பதாகவும் கொடுக்கலாம், அல்லது மாட்டிலே ஒரு பங்குதாரராகவும் நீங்கள் 7 பேர் ஒரு மாட்டுல 7 பேர் சொன்னா அதுல ஒருத்தர் பங்குதாரராகவும் ஒரு பங்குதாரராக நீங்க இருந்தாலும் அதே நன்மை தான் நமக்கு கிடைக்கும். ஆடு வெட்டினால் எப்படி குர்பானியுடைய நன்மை கிடைக்குமோ அதே நன்மை தான். இப்ப வசதி உள்ளவர்கள் என்ன செய்யலாம், ஆடு கொடுக்குறாங்க, அப்ப நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஷேர் கொடுக்கணும், அப்படி கிடையாது. வசதியானவர்களும் ஷேர்ல பங்கு எடுத்துக்கலாம். அந்த மாட்டிலே 7ல் ஒருவராக பங்கு எடுத்துக்கலாம். அது அவருக்கும் அதே போன்ற நன்மை தான் நமக்கு கிடைக்கும் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மார்க்கத்துடைய ஒரு சட்டம் தான். அதே மாதிரி இன்னொரு சட்டம் என்னவென்று சொன்னால், குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் என்பது நம்ம ஆரம்பத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அந்த 10, 11, 12, 13 கிட்டத்தட்ட 4 நாள் குர்பானி கொடுக்கலாம் என்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். ஆரம்பத்துல ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஆனா இடையில ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னாடி ஆய்வு செய்த அடிப்படையில குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் என்பது அந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய நாளில் தான். இன்றைக்கு ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடுகிறோமோ அந்த ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி அதை தொழுகை முடித்ததற்கு பிறகுதான் குர்பானி கொடுக்க வேண்டும். அந்த ஹதீஸை நம்ம பார்த்து தெளிவு பெற்று விட்டோம். அது பலவீனமான ஹதீஸ் என்பதால் அதை நம்ம பின்பற்றுறது கிடையாது. எனவே அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் வருகிறார், நான் பெருநாள் அன்னைக்கு நான் குர்பானி கொடுத்துட்டேன், அதாவது தொழுகைக்கு முன்னாடி நான் குர்பானி கொடுத்துட்டேன்றார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, தொழுகைக்கு முன்னாடி குர்பானி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அது உங்களுடைய உணவுக்காக நீங்க கொடுத்துட்டீங்க, நீங்க தொழுகைக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கணும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. நீ மறுநாள் கொடு, அதுக்கு அடுத்த நாள் சொல்லி கொடுக்கணும் என்று விளக்கல. அவங்களுக்கும் அந்த சிந்தனை வரல. அந்த கொடுத்துக்கக்கூடிய நபர் கூட மத்த நாள்ல கொடுத்துக்கலாம் சிந்தனை வரல. இந்த நாள தான் கொடுக்கணும், ஆனா தொழுகைக்கு பின்னாடியா தொழுகைக்கு முன்னாடி என்ற அந்த கன்ஃபியூஷன் என்ன பண்ணிட்டாருன்னா, தொழுகைக்கு முன்னாடி கொடுத்துறாரு அந்த நபர். அப்ப ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட சொல்றாரு, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அப்படி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதை நீங்க உங்களுடைய உணவுக்காக கொடுத்துட்டீங்க, அதை குர்பானி என்ற வணக்கத்துல வராது, நீங்கள் தொழுகைக்கு பிறகு கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சட்டத்தை சொல்றாங்க. அப்ப அந்த நாளில் தான் கொடுக்க வேண்டும் என்பது இந்த ஒரு அதிசயம் இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல என்ன சொல்றான், இன்ன அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அதாவது உமது இறைவனை தொழுது நீ அறுப்பீராக என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்குறான். அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்க என்றாலும் கூட தொழுகை முடித்ததற்கு பிறகு அறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப தொழுகை தொழுதற்கு பிறகுதான் அறுக்க வேண்டும். அந்த தொழுகை பிறகு என்று சொன்னால் அது என்ன ஆகுது, அந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம் தான் நமக்கு வருகிறது. ஆகவே இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது. இந்த ஹதீஸ்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யூடியூப்ல கூட நீங்க பார்க்கலாம், அல்லது இந்த NTF Facebookல கூட நீங்கள் அந்த மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல ஏதாவது ஆய்வு தேவைப்படும் என்று சொன்னால் நீங்கள் சர்ச் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் தெளிவு பெற்றுக் கொள்ளலாம் என்பதை புரிந்து கொண்டு, நம்முடைய மர்கஸ் சார்பாக, நம்முடைய சேப்பாக்கம் கிளை தவா மர்கஸ் தக்வா மர்கஸ் சார்பாக என்ன செஞ்சிருக்கோம்னா, இந்த மாட்டுக்கான அதாவது ஒரு பங்கினுடைய விலை 4100 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இந்த வணக்கத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால் இதிலே நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு பங்குதாரராக மாறலாம்,
அதற்கான போன் நம்பர்லாம் உங்களுக்கு நிர்வாகி தருவாங்க. நீங்கள் விரைவாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுக்கான ஏற்பாடுகள் நிர்வாகிகள் செய்வார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே அப்படிப்பட்ட மக்களாக மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த வண்ணமாக எனது இந்த ஜும்மாவுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.